இன்னைக்கு நம்ம ஹோலி கிரேல் ஆஃப் சீரிஸோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க? லாஸ்டா நம்ம கிரேல் சொல்லியிருப்பா, இது மாதிரி அந்த சாவியில இருக்க ரகசியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதை பத்தி தான் இதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல தான் இவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைக்கு எல்லாமே என்ன ரீசன்னு முழுசா சொல்ல போறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேல் உட்காந்து அந்த சாவியை தான் கட்டிட்டு இருக்கா. அதோட ஒரு துண்டு சீட் இருந்துச்சு தெரியுமா? அந்த சீட் இருந்தது ஒரு டூரிஸ்ட் புக்கு மாதிரி. அந்த புக்குல இந்த சாவியில என்ன போட்டிருக்கு? P10 E3ன்னு போட்டிருக்கும். P10னா Pனா பேஜ். 10வது பேஜ்ல ஒரு மேப் இருக்கும். அதுல பார்த்தா வரிசையில 3வது இடத்துல பார்த்தா சிட்டியோட ஒரு இடத்த வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஸ்கார்லெட் சொல்றா, அப்பனா லில்லி இங்க எங்க டொனேஷன் பண்ணியிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அது எங்க வருதுன்னா மியூசியத்துல தான் ஒரு புக்கை வந்து டொனேஷனா கொடுத்துருக்கா. அங்க வந்து பாக்குறாங்க, ஓ இந்த புக்கில் தான் எதுவும் நம்மளுக்காக விட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பே, ஹீரோக்கு அந்த மியூசியத்துல அக்சஸ் இருக்கிறதுனால அந்த புக் எடுத்து அவன் பாக்குறான். பார்த்தா அதுல ஒரு லெட்டர் இருக்கு. இப்போ இந்த லெட்டர் எடுத்து அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலதான் நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வருது. லில்லி பொண்ணு நடந்தது எல்லாத்தையுமே அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா, லில்லி, ஸ்கார்லெட்டு, அப்புறம் அந்த பிரின்ஸ் இருக்காருல்ல, எப்படி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அப்புறம் எப்படி வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஜாலியா விளையாண்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் எப்போதும் ஒன்னா தான் இருப்பாங்க இவங்க 3 பேரும். இப்படி போயிட்டு இருக்கப்ப அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரின்ஸுக்கும் ஸ்கார்லெட்டுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப பிரின்ஸ் தான் அந்த ஒரு வெள்ளை தோடு இருக்கு தெரியுமா, மூன்போ ஸ்டோன் வச்ச ஒரு தோடு, அதை வந்து பிரின்ஸ் தான் இவளுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் தான் சிசிலியா குறுக்கையில வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறி போயிட்டு, அப்ப கூட நம்ம ஸ்கார்லெட்டை ஜெயில வச்சிருக்கப்ப இந்த லில்லி பொண்ணு போயிட்டு பிரின்ஸ்கிட்ட கேட்டிருக்கா, என்ன நீங்க அவ தப்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா, எதுக்கு அவளுக்கு இப்படிலாம் தண்டனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப, இவன் பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து அவளுக்கு மரண தண்டனை கொடுப்பேனா, அவ வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் ஒன்றும் அந்த முடிவு எடுக்கல, அரசர் தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ பாக்குறா, இது அரசரா, ஏன் வந்து ஸ்கார்லெட் அப்பா வந்து இதுக்கு எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல, அவர் ஏன் அமைதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான், ஸ்கார்லெட்டுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் ஓடி போயிடுச்சு. அது வரைக்கும் லில்லி என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் தேடிட்டு இருக்கா. அப்படி இடம் தேடிட்டு இருக்கப்பதான் சிசிலியா ஒரு பால் அடைஞ்ச இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இவ பாக்குறா, பிரின்சஸ் சிசிலியா ஏன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்க்க, அந்த சிசிலியா உள்ள போயிட்டு கிறுக்கி கிறுக்கு கூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அதுதான் அவங்களோட பாஸ்வேர்டே. என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இதே மாதிரி ஹோலி கிரேல் ஆஃப் சீரிஸை திருப்பி நம்ம கொண்டாட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட நம்மளுக்கு இன்னொரு தோல்வி வந்துடக்கூடாது, பாரிஸ் நாட்டுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா பாரிஸும் இவங்க கூட தான் ஒன்னா சேர்ந்து இந்த பிளானுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட சிசிலியா சொல்லிட்டு இருக்கா, நம்மளுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எப்ப வேணா நம்ம புரட்சி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லில்லி அதெல்லாம் கேட்டுட்டு பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இது பாரிஸ் நாடு இவங்களோட சேர்ந்துருக்காங்களா, புரட்சி செய்ய போறாங்களா, அப்படின்னா உள்ள இருந்தே நம்ம நாட்டை வந்து பாரிஸ்ட்டு பிடிச்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த கேங் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவ வந்து தகவல்ஸ் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதோட இவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா இவ வந்து ஈஸியா எங்க வேணா போயிட்டு வரலாமா, அதனாலதான் ஹீரோ கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கிட்டா. ஆனா ஹீரோக்கு வந்து இவ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எந்த விஷயமே அவ தெரியாது. இப்ப எல்லாமே தனியா தான் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரிதான் ஒரு சூப்பர் இடத்துக்கு போயிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பா, இது மாதிரி ஜாக்கல் பாரடைஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம், அது எப்படி கிடைக்குன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அது ஒரு ட்ரக்ஸு, அதை விற்கிறது வந்து டைகு கலெக்ஸுங்கிற ஒரு பெரிய கும்பல், கொஞ்சம் எச்சரிக்கையாரு, அவங்கள பத்தி நீ விசாரிக்கிறேன்னு தெரிஞ்சா ஒன்று போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி விஷயங்கள்லாம் சேகரிச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு வெளில வரப்ப இந்த வாடை வந்து இந்த லில்லியை பார்த்துடுறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் வந்து இது மாதிரி தகவலை சேகரிக்கிறான்னு சொல்லிட்டு. அவளை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போக அவ்வளவுதான் இவளுக்கு பயம் வந்துருது. அப்பதான் இவளுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு, நம்ம எங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் எப்படியே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ போயிட்டு அந்த குட்டி பசங்கள்கிட்ட சொல்லியிருப்பா, கிறுக்கி கிறுக்குன்னு இது மாதிரி சொல்லி பாருங்க, என்னை பத்தி யாராச்சும் கெட்டவங்க விசாரிக்க வந்து அவங்க ரியாக்ஷன் பண்ணுவாங்க, நீ இவங்க வந்து அங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சிசிலியாவை தான் பார்க்க வந்திருப்பா. சிசிலியாவை பார்க்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே கேட்டுறா, ஹோலி கிரேல் ஆஃப் சீரிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சிசிலியா மூஞ்சே மாறிடுது, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரி, அப்படி உனக்கு அதை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா உன் பிளானை வந்து திருப்பி யோசிச்சு பாரு, நீங்க போட்டிருக்க பிளானை, ஏன்னா திருப்பி நீங்க ஃபெயில் ஆயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கெத்தா பேசிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சிஸ்லியாவா பார்த்துட்டு இருக்கா. போயிட்டு இருக்கப்பயே எனக்கு தெரியும் எப்படியே என்ன இவங்க உயிரோட விட மாட்டாங்க, இப்பக்கே இவன் என்ன பண்ண போறான்னா இவங்க போட்டுட்டு இருக்காங்கல்ல இந்த ஹோலி கிரேல் ஆஃப் சீரிஸை திருப்பி கொண்டு வர்றதுக்கு, அதை கொஞ்ச நாள் இவ தள்ளி போடணும், அதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அதுக்கு முன்னாடி தான் அந்த சாவியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு லெட்டர் எல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி பக்காவா
வச்சுட்டா. இது மாதிரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வில்லன் டீம் எல்லாம் இவ வந்து அவங்களுக்கு எதிரா நிறைய வந்து சேகரிச்சு வச்சிருக்கா. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே காலதாமதம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் இவளுக்கு வேணும். அதனால இவ என்ன பண்ணிடுறா, விஷம் குடிச்சிடுறா. விஷம் குடிச்சு இறந்தும் போயிடுறா. எப்படியும் நான் வந்து சேகரிச்சு வச்சதெல்லாம் ஒருத்தர் வந்து கண்டுபிடிப்பாங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனையை நிப்பாட்டுவாங்க. அது வரைக்கும் இது தள்ளி போட்டா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அதனாலதான் இவ இறந்தும் போயிருக்கா. அப்படிதான் அந்த லெட்டர் எல்லாம் எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே ஸ்கார்லெட்டுக்கே சோகமாயிரும். அதோட ஹீரோவும் ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா ஹோலி கிரேல் ஆஃப் இரிஸ்னா பாரிஸ் நாடு இவங்க நாட்டை பிடிக்கிறதுக்கு போட்ட ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வந்துருது. அடுத்து நம்ம ஹீரோயினியையும் ஸ்கார்லெட்டையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடியே அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அவ வந்து நிக்கிறா. என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறா நம்ம கிரேயல். ஏன்னா இந்த பொண்ணு தான் போயிட்டு உண்மையெல்லாம் எதிரி டீம்ட்ட சொல்லிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட அவ வந்து சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்போ உன்னை பார்க்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான். அந்த பொண்ணு வந்துட்டு, இங்க பாரு, இது மாதிரி நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா அவன் கொன்னே போடுவா. இந்தா நான் சேகரிச்சது எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்குறேன், இதை நீ வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டா. அதுல என்ன இருக்குன்னா, பிரின்சஸ் சிசிலியா பத்தி எல்லாமே அவ சேகரிச்சு வச்சிருக்கா. அதை அப்படியே கொண்டு வந்துட்டு ஆபிகள்கிட்ட கொடுத்துட்றா. ஆபிகள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னா சிசிலியாவோட அம்மா ஒரு ப்ராஸ்டிடியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப, அதோட சிசிலியா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலையும் வச்சு நடத்திட்டு இருக்கா. அவ ஏன் அதை வச்சு நடத்தணும்? ஏன்னா வந்து அவ ஜாக்கல் பாரடைஸை வச்சு ட்ரீட்மெண்ட்ற பேர்ல டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன தடவை வந்தாரே ஒரு ஜட்ஜி, அவரும் அங்க வருவாராம். அதோட தெபராவோட ஹஸ்பண்டும் தெபராவும் கூட இதுல லிங்க் ஆயிருக்காங்களாம். அப்பன்னா இவங்க 4 பேருமே அந்த பாரிஸ் நாட்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவனோட மேலதிகாரி சொல்லிட்டு இருக்காரு, போன எபிசோட்ல கூட ஒரு குட்டி பிரின்ஸ் வந்து தொலைஞ்சு போயிருப்பான் தெரியுமா, அவன் வந்து பாரிஸ் நாட்டை சேர்ந்தவன்ல. இப்போ வந்து இவங்க நாட்டுல இருந்து தானே அந்த குட்டி பிரின்ஸ் வந்து தொலைஞ்சு போனா. அதனால அந்த நாடு வந்து அதை ஒரு காரணமா வச்சே நம்ம நாட்டு மேல போர் தொடுக்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்பயே, போன எபிசோட்ல பார்த்தோம்ல 2 பொண்ணுங்க, அவங்க தான் திருப்பி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாரிஸ் நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. நீங்க ஏன் வந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப, அவளுக்கு வந்து ஹீரோ பத்தி தெரிஞ்சிருக்கு. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள்கிட்ட பேசதான் வந்திருக்கோம், உங்க உதவி எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எங்க நாட்டை சேர்ந்த, அதான் இவங்க பாரிஸ் நாட்டை சேர்ந்த உலிசிஸ்ங்கிற 7th பிரின்ஸ் வந்து உங்க நாட்டுல தொலைஞ்சு போயிருக்காரு. அதனால எங்க நாட்டுல இருக்க எல்லாருமே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, உங்க நாட்டு மேல போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா எங்களோட 3வது பிரின்சஸுக்கு இந்த போர் நடக்கிறதுல விருப்பமே இல்லை, அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம், அதுக்கு உங்களோட உதவியும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த 2 பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினி பாக்குறா, இது மாதிரி ஹோலி கிரேல் ஆஃப் ஈரிஸ்ங்கிற அந்த பிளான் வந்து ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிளானை பத்தி இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இவங்க சொல்றாங்க அதுக்கு காரணம் ஸ்கார்லெட் இறந்து போனதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி. ஸ்கார்லெட்டை அதிர்ச்சியா பாக்குறா. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ வந்து ஸ்கார்லெட்டோட அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. ஸ்கார்லெட்டோட அம்மா ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். என்னன்னா பாரிஸ் நாடு முன்னாடி இருந்தப்ப மித்த எல்லா நாடுகளையுமே அடிமைப்படுத்தி அதுதான் ஒரு பெரிய பேரரசா இருந்திருக்கு. அப்போ ஒரு அரச குடும்பம் இருந்திருக்காங்க. அவங்களோட வழி வந்த ஒரு கடைசி வாரிசு தான் வந்து ஸ்கார்லெட்டோட அம்மா. இப்ப அந்த நாடுகிட்ட இருந்து எல்லாருமே விடுதலை வாங்கிட்டு தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பேரரசுல இருந்த ஒரு குடும்பம் தான் இப்ப பாரிஸ் நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த பாரிஸ் நாட்டுக்கு ஸ்கார்லெட் தான் அந்த பேரரசோட கடைசி வாரிசா வந்தவள்னு தெரிஞ்சிருச்சா. அதனால அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்க, இது மாதிரி நம்ம ஸ்கார்லெட்டை இந்த ஹீரோவோட நாட்டுக்கு வந்து அரசியா ஆக்கிட்டோம்னா பாரிஸ் நாட்டுக்கு இந்த நாடு அடிமையாகிரும், திருப்பி நம்ம வந்து பேரரசு ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதுதான் ஹோலி கிரேல் ஆஃப் இரிஸ். அதுக்கு முன்னாடி ஸ்கார்லெட்டுக்கு மரண தண்டனை கொடுத்ததுனால அவங்களோட அந்த பிளான் வந்து நொறுங்கிருச்சு. அதுதான் அந்த ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்பனா ஸ்கார்லெட்டோட சாவு தான் நம்ம நாட்டையே காப்பாத்திருக்கா. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஸ்கார்லெட்டை சாக அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அட்ரஸிலேயே ஹீரோயின்ட்டையும் ஸ்கார்லெட்டையும் நடந்ததெல்லாம் சொல்ல ஸ்கார்லெட் பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா எங்க அப்பா நாட்டுக்காக தான் பொண்ணையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரா, நல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்கா. இதை வந்து கிரேலால ஏத்துக்கவே முடியல. எப்படி அவர் வந்து தான் பொண்ணுக்கு இப்படி பண்ணலாம், அவர்கிட்ட நான் போய் பேசியே ஆகணும், இப்பயே பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறா. சரி நான் மீட்டிங் ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அடுத்த சீன்ல அவர்கிட்ட பேச தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட இது மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இதுதான் என்னோட ஃபியான்சே கிரேல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவ ஃபர்ஸ்டே கேட்டுடுறா, நீங்க தான் உங்க பொண்ணு தூக்கு மடைக்கு அனுப்புனதா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.